நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளின் அடையாளங்களை நமக்கு முன்னரே அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த மறுமை நாளின் சிறிய அடங்காலையில் நான் இப்பொழுது பார்க்கிருக்கின்றோம். அதனை பற்றி அறிவதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மகளில் தயவில் தாய். பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் என்பது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளில் ஒன்றாகும். ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளில் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழி. பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல். உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதும் யுக முடிவு நாளுக்குரிய அடையாளங்களுக்கு ஒன்றாகும். வறுமை நிலையில் அரை நிர்வாணத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்திருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. குடிசைகள் கோபுரமாகும். இன்று நடுத்தர வர்க்க இருப்பவர்கள் கூட அடுக்குமாடிகளில் வசிக்கின்றனர். இதையும் யுக முடிவு நாளில் ஒன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். விபச்சாரமும் மது பழக்கமும் பெருகும். யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு. நாணயம் பாழாக்கும் பொழுது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது எவ்வாறு பாழ்படுத்தப்படும் என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கும் பொழுது அந்த நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார்கள். காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்றைய ஒரு நாள் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு நாள் அன்றைய ஒரு மணி நேரம் போல ஆகிவிடும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போல் ஆகும் என்பதும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடையாளம். பாலைவனம் சோலைவனம் ஆகும். செல்வம் பொங்கி பிரகாபித்து அது ஜகாத்தை பெறுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அரபு பிரதேசம் சோலை பிரதேசமாக மாறும் என்றும் அந்த நாள் ஏற்படாது. கொலைகள் பெருகுதல். கொலைகள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளில் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரிக்கும். பூகம்பம் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளில் அடையாளமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பது. மனிதர்கள் பள்ளிவாசலை கட்டி பெருமை அடிப்பது என்பது யுக முடிவு நாளில் ஒன்றாகும். நெருக்கமான கடை வீதிகள். கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் நியாய தீர்ப்பு நாளில் அடையாளமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிப்பதும் யுக முடிவு நாளில் அடையாளங்களில் ஒன்றாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணம். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்பதும் நபிமொழியாகும். இப்பொழுது காலகட்டத்தில் பெண்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணமாக அணைவதை தோற்றம் அளிக்கிறது. பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுதல். தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுதல் யுக முடிவு நாளில் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். பள்ளிவாசல்களை பாதைகளாக பயன்படுத்துவது. பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படுவதும் யுக முடிவு நாளில் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சாவதற்கு ஆசைப்படுதல். இறந்தவர்களை அடக்கம் செய்ய காணும் மனிதர்கள் நானும் இவன் போல செத்திருக்க கூடாதா என்று கூறாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். இறை தூதர் என வாதிடும் பொய்யர்கள். ஏறத்தாழ 30 பொய்யர்கள் யுக முடிவு நாள் ஏற்படாது என்று நபிமொழியாகும். யூதர்களுடன் மாபெரும் யுத்தம். யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரை யுக முடிவு வராது. அந்த யுத்தத்தின் பொழுது முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்திருக்கிறான்
என்று பாறைகள் கூறும் என்பது நபிமொழியாகும். யூப்ரடிஸ் நதியில் தங்க புதையல். யூப்ரடிஸ் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்பதும் நபிமொழியாகும். இந்த அடையாளங்கள் யுக முடிவு நாளில் சிறிய அடையாளங்களாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நமக்கு அவர் முன்னரே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோவை இறுதி வரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. இந்த தகவல்களை மற்ற நகர்களும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.